ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் விஜயநகர பாமினி அரசுகள். இது வந்து லோ ஸ்டாண்டர்டில் உள்ளது நோட்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11th 12th போய் அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். பேசிக் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். விஜயநகர பேரரசு, அதாவது விஜயநகர பேரரசில் ஃபஸ்ட்டு விஜயநகரம் அப்படின்னாலே வெற்றியின் நகரம் அப்படிங்கிற பொருள். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஜயநகர ஆட்சி யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற 2 பேர் தான். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துக்ளக் அரசர்கள்கிட்ட வந்து பணி செஞ்சாங்க. துக்ளக் அரசர்கள்னால் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுருப்பாங்க பாருங்கள், டெல்லி சுல்தான்களில். அவங்கள தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஹரிஹரரும் புக்கரும் இந்த மாதிரி விஜயநகரத்தை தோற்றுவிக்க காரணம் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, சிருங்கேரி சைவ மட தலைவர் வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி விஜயநகரத்தை கைப்பற்றி அது ஆட்சியை நிறுவனாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வித்யாநகர்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகரம் என்று அழைக்கப்பட்டது. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் 4 வம்சம் இருக்கும். சங்கமம், சாளுவம், துளுவம், அரவிடு. இந்த இயர்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ரெய்ச்சூர். இந்த ரெய்ச்சூர் தான் வந்து நல்ல வளமான பகுதி. ஓகேவா? இதுக்கு தான் வந்து இந்த விஜயநகருக்கும் பாமினி அரசுக்குமே பெரும் போட்டியாக இருக்கும். அதாவது அந்த ரெய்ச்சூருங்கிறது எங்கே இருக்குன்னா, கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் அந்த ரெய்ச்சூர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ தான் சங்கம வம்சத்துக்குள்ளே வரோம். முதலாம் புக்கர் இருக்கார்ல, புக்கரோட மகன் தான் குமர கம்பண்ணா. அவர் வந்து மதுரையை வந்து அவரோட அமைச்சர் மாரையா அப்படிங்கிறவர், அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணல, மாரையா அப்படிங்கிறவரோட உதவியால் மதுரையை கைப்பற்றியிருப்பார். அந்த செய்தி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மதுரா விஜயம்ங்கிற ஒரு நூலில் அவங்க மனைவி தான் குமார கம்பண்ணாவோட மனைவி எழுதுன அந்த மதுரா விஜய நூலில் இருந்து இந்த செய்தி நமக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து 2ஆம் ஹரிஹரர் வருவார். 2ஆம் ஹரிஹரர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பாமினி அரசுகிட்ட இருந்து பெல்காம், கோவா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1ஆம் தேவராயர். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒடிசா சைடில் உள்ள கஜபதி அரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2ஆம் தேவராயர். இவர் தான் சங்கம வம்சத்திலேயே என்ன தலை சிறந்த அரசர். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இஸ்லாமிய வீரர்களை படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கினார். ஓகேவா? அடுத்து சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. 2ஆம் விருபாக்ஷராயர். ஓகேவா? 2ஆம் விருபாக்ஷராயர். எந்த ஒரு வம்சம் பார்த்தாலுமே அதோட ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டு யாருங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து அவ்வளோ டெப்த்தாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து கிருஷ்ணதேவராயரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சங்கம வம்சம், சாளு வம்சம் விட்டுட்டு இவர் வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். 3ஆவதாக சொன்னேன் பாருங்கள், துளுவ வம்சம். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். டெப்த்தாக வந்து நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். இவங்க சிறப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த துளு வம்சத்துலேயே சிறப்பானவர் யார்? 20 வருஷம் ஆட்சி புரிந்த நம்ம கிருஷ்ணதேவராயர். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, துங்கபத்ரா பகுதியில் உள்ள தலைவர்கள் எல்லாம் அடக்கியிருப்பார். குல்பர்காவை கைப்பற்றியிருப்பார். இது பாமினி கிட்ட உள்ள அந்த குல்பர்காவை கைப்பற்றியிருப்பார். அப்புறம் பாமினி சுல்தான் ஒருத்தவர் முகமது ஷாங்கிறவரை வந்து அரியணையில் அமர வச்சுருப்பார். சிறையில் இருந்திருப்பார். அந்த முகமது ஷாவை அரியணையில் அமர்த்தியிருப்பார். அப்புறம் ஒடிசா கஜபதி அரசர் பிரதாபருத்ரனோட போர் நடத்தியிருப்பார். கோல்கொண்டா சுல்தானை தோற்கடிச்சிருப்பார். எப்படி அப்படின்னா, போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியுடன் தோற்கடிச்சிருப்பார் கோல்கொண்டா சுல்தானை. பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து அந்த ரெய்ச்சூரை கைப்பற்றியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இவர் ஒரு சிறந்த கட்டட வல்லுநர்னே சொல்லலாம். ஏன்னா மழைநீரை சேகரிக்க நீர்ப்பாசன குழாய் அமைச்சிருப்பார். அவரோட தலைநகரம் ஹம்பி ஃபஸ்ட்லேயே சொன்னேன்ல, அங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணசாமி, ஹசாரா ராமசாமி, விட்டலசாமி கோயிலெல்லாம் கட்டியிருப்பார். இவங்க காலத்தில் தான் அந்த நுழைவாயில் வந்து கோபுரங்களை கட்டியிருப்பாங்க. நுழைவாயில் கோபுரங்களை, அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராய கோபுரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அரேபியா, ஈரானிலிருந்து குதிரைகள், இவரோட ஆட்சியில் குதிரைகள் நிறைய இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இவருக்கு வந்து இலக்கிய கலை, கட்டடக்கலை பார்த்திங்க அப்படின்னா அஷ்டதி கஜங்கள், 8 இலக்கிய மேதைகள் இவரோட அரசவையில் இருந்திருப்பாங்க. அஷ்டதி
கஜங்கள். அஷ்டபிரதான்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. யார் அப்படின்னா சிவாஜி மராத்தியர்கள் ஆட்சியில் தான் அஷ்டபிரதான் இருந்திருப்பாங்க. இவரோட இதில் அஷ்டதி கஜங்கள், அதாவது கிருஷ்ணதேவராயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஜங்கள், அஷ்டதி கஜங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அச்சுதராயர் அப்படிங்கிறவர் இவருக்கு அடுத்த ஆட்சியில் வந்திருப்பார். பெருசாக ஒன்றும் இருக்காது. அடுத்து முதலாம் வேங்கடர் வந்திருப்பார். அடுத்து தான் சதாசிவராயர்னு ஒருத்தர் வராரு. பெயரளவு தான் ஆட்சி பண்ணியிருப்பார். பகர ஆளுநராக இருந்திருப்பார் ராமராயர். அவர் தான் உண்மையான ஆட்சி பண்ணியிருப்பார். இந்த சதாசிவராயர் பெயரளவுக்கு ஆட்சி பண்ணியிருப்பார், அவ்வளோதான். அடுத்து இந்த டைமில் தான் தலைக்கோட்டை போர் வருது. அதுக்கு இன்னொரு பேர் ராட்சச தங்கடி போர் 1565. இதை பற்றி டெப்த்தாக நம்ம 11th பார்க்கலாம். இந்த நோட்ஸில் இவ்வளோ தான் இருக்குது அந்த புக்கில். யுனெஸ்கோ வந்து ஹம்பியை வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சுள்ளது. அதாவது ஹம்பினா ஒன்றும் இல்லை, கர்நாடகா துங்கபத்ரா கரையில் இருந்த விஜயநகரம் இருந்த இடத்துக்கு பேர் தான் தற்போது ஹம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆரவீடு, லாஸ்ட் வம்சம். அங்கே ராமராயரை கொன்னுட்டாங்க. தெரியுதா? ராமராயர் யார் சொன்னேன்? பகர ஆளுநராக இருந்த ஒரு ராமராயர் தான் உண்மையான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை கொன்னுட்டாங்க இந்த தலைக்கோட்டை போரில். அவரோட சகோதரர் வந்து யாருன்னா, அவரோட சகோதரர் யார்? திருமலை தேவராயர் வராரு. அவர் வந்து என்ன பண்ணார்னா, அந்த அரசர் சதாசிவராயருடன் தப்பிச்சு ஆரவிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. திருமலை தேவராயர் இருக்கார்ல, இவரை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ராமராயரை கொன்னோன்னு அவரோட சகோதரர் திருமலை தேவராயர் தான் அரவீடு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு சதாசிவராயருடன் சேர்ந்து. புதுசாக ஒரு தலைநகரை நிர்மாணிக்கிறாங்க, பெனுகொண்டா, புக்பேக்கு. ஓகேவா? 1646 விஜயநகரம் வீழ்ச்சி அடைஞ்சிருது. நெக்ஸ்ட்டு விஜயநகர அரசமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, மண்டலம், நாடு, ஸ்தலங்கள், கிராமங்கள் தான் மிகச்சிறிய அழகு. அதாவது கிராம விஷயங்களை கவுடா எனப்பட்ட கிராம தலைவர் நியமித்தார். ஓகேவா? நியமித்தார்னு எழுதியிருக்கேன். கிராம விஷயங்களை வந்து கவுடான்கிறவர் தான் கிராம தலைவர் பேர் கவுடா, அவ்வளோதான். அவர் தான் நிர்வகிச்சிருக்காரு. அடுத்து வராகன், தங்க நாணயங்களை என்ன பேர் அழைக்கப்பட்டுச்சு? வராகன். தினாராங்கிறது எங்கே கேள்விப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? குப்தர்களோட பொற்காசுக்கு பேர் தினாரா. இவங்களோட தங்க நாணயத்துக்கு பேர் வராகன். அடுத்து வேளாண்மை பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய ஏரி இருந்ததாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் சொல்லியிருக்காரு. குடிசை தொழில், அதாவது நெசவு தொழில், சுரங்க தொழில், உலோக தொழில், இது எல்லாமே இருந்திருக்கு. கில்டுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, தொழிற்சாலை அமைப்புகள், கைவினை, குடிசை தொழில்களை முறைப்படுத்தின. இதெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு பேருன்னு கூட வச்சுக்கலாம், கில்டுகள். அடுத்து கைவினைஞர்கள், வர்த்தகர்களுக்கு தனித்தனியாக கில்டுகள் இருந்ததாக சொல்லிட்டு இந்த அப்துல் ரசாக் இங்கேயும் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆமுக் மல்யாதா அப்படிங்கிற நூலை யார் எழுதுனா அப்படின்னா, நம்மளோட கிருஷ்ணதேவராயர், தெலுங்கு நூல் அது. அடுத்து சமஸ்கிருத நூல் ஒன்று எழுதியிருக்காரு, ஜாம்பவாதி கல்யாணம். ஓகேவா? ஆமுக் மல்யாதா அப்படின்னா பெரியாழ்வாரோட மகள் கோதை இருக்காங்களா, அதாவது ஆண்டாள் இருக்காங்களா, அவங்கள பற்றின நூல் தான் இந்த ஆமுக் மல்யாதா. நெக்ஸ்ட் வீடியோவில் மாமினி அரசை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.